அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லதி மன் இஸ்தஃபா அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, புனிதமான ரமலான் மாதம் நம்மை நோக்கி வருகை தந்திருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹு தாலாவுடைய தீர்மானம். அதனால்தான் அல்லாஹு தாலா நமக்கு ஹயாத்தை நீட்டி தந்திருக்கிறான். சென்ற ரமலானிலே இருந்த எத்தனையோ பேர்கள் நம்மை விட்டும் மறைந்து போய்விட்டார்கள். மண்ணறைக்கு சென்று மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டார்கள். ஆனால் நமக்கு அல்லாஹு தஆலா ஹயாத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் இந்த வருஷம் நோன்பு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹு தஆலாவுடைய தீர்மானம். இந்த மாசம் முழுவதும் நாம் பரிபூர்ணமாக நோன்பு வைக்க வேண்டும். ஒரு உண்மையான மூமினாக இருந்தால், உண்மையான முஸ்லிமாக இருந்தால் இந்த ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். ரமலான் மாதத்தில் ஏதாவது காரணங்களை சொல்லி ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்காமல் இருப்பீர்களேயானால், நோன்பு வைக்காமல் இருந்தால் அதைவிட ஒரு சாபக்கேடு, நாசம் வேறொன்றும் கிடையாது. ஆகவே அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாசம், நோன்பு மாசம் என்பது கடலை போல கடலில் முத்துக்கள், அதுபோல சிப்பிகள், அதுபோல எத்தனை ஆயிரக்கணக்கான பொருட்கள் கடலுக்கடியிலே இருக்கிறது. அதை உயிரை பணயம் வைத்து கடலுக்கு அடியிலே சென்று முத்தெடுக்கக்கூடியவர்கள் உண்டு, சிப்பிகள் எடுக்கக்கூடியவர்கள் உண்டு, மீனை பிடிக்கக்கூடியவர் உண்டு. பெரும் பெரும் கண்டெய்னர் வழியாக மீனை பிடிக்கிறார்கள். முதல்லாம் வலையை போட்டு பிடிப்பார்கள். இப்போ பெரும் பெரும் கப்பல்களை கொண்டு வந்து மீன் பிடிக்கிறார்கள். சில பேர்கள் ஏதோ கொஞ்சம் படகை கொண்டு போய் மீன் பிடிப்பார்கள். சில பேர்கள் கடலிலே குளிப்பார்கள். சில பேர்கள் கடலிலே காலை நினைப்பார்கள். சில பேர்கள் கடலை ஓரமாக நின்று ரசிப்பார்கள். இதில் நாம் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலான் மாசம் என்பது முத்துக்களை வாரி எடுப்பதை போல நன்மைகளை வாரி வாரி எடுக்க வேண்டிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்துக் கொண்டு பகல் நேரங்களில் குர்ஆன் ஓதி, திக்ர் செய்து, துஆ செய்து, தர்மங்கள் செய்து, நோன்பாளிகளுக்கு சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் நோன்பு திறப்பதற்கு கொடுத்து, சஹர் உணவு கொடுத்து, நன்மைகளை வாரி வாரி எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அல்லவா இது? ஏதோ நோன்பு வைத்தோம், கடமை முடிஞ்சது என்று நினைப்பது தவறு. நோன்பு என்பது சில பேர்கள் பட்டினி கிடைப்பதும் தாகமாக இருப்பது மட்டும்தான் நோன்பு என்று நினைத்துக் கொண்டு நோன்பு வைப்பாங்க, அவ்வளவுதான். வேற ஒரு அமலும் அவர்கள் செய்திருக்க, குர்ஆன் ஓத மாட்டார்கள், துஆ செய்ய மாட்டார்கள், தஸ்பீஹ் செய்ய மாட்டார்கள், தான தர்மங்கள் செய்ய மாட்டார்கள். ஒன்னும் செய்யாம நான் நோம்பாளி என்று சொல்வார்கள். இவர்கள் கடலிலே காலை நினைப்பது போல நோம்பு வைப்பாங்க, அவ்வளவு நோம்பாளி. ஆனால் உண்மையாலுமே இந்த ரமலான் மாசத்தில் எந்த அளவுக்கு நன்மைகளை வாரி வாரி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாரி எடுக்க வேண்டிய ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபரஹதானி, ரெண்டு சந்தோஷம். என்ன ரெண்டு சந்தோஷம்? ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம். ஒரு நோன்பாளி உண்மையாலுமே அவன் நோன்பாளியாக இருந்து அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பார்த்து, ஒரு சர்பத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், வறண்டு கிடக்கக்கூடிய அந்த நாவுக்கு முன்னால் அந்த சர்பத்து கிளாஸை பார்க்கின்ற பொழுது எப்ப பாங்கு சொல்லுவார்கள், எப்பொழுது அலாரம் அடிக்கும் என்று பார்த்து ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக்கம் இருக்கிறது அல்லவா, அந்த ஏக்கத்தோடு அந்த சர்பத்தை தூக்கி குடிக்கிறார்கள்வா, ஆஹா, ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சி. இதே போலதான் அல்லாவை நாம் பார்த்தது கிடையாது.
நபியை தவிர அல்லாஹ்வை யாரும் பார்த்தது கிடையாது. நாம் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நமக்கு முன்னால் காட்சி தருவான். அல்லாஹு தஆலா நமக்கு முன்னால் காட்சி தருகின்ற பொழுது நாம் எல்லாம் பார்ப்போம் அல்லவா? அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அதை நசீபாக்க வேண்டும், பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை தர வேண்டும். நாம் சொர்க்கவாதிகளாக ஆக வேண்டும். சொர்க்கவாதிகளாக ஆகிவிட்டால் அல்லாஹ் நமக்கு முன்னால் காட்சி தருவான். அப்படி காட்சி தருகின்ற பொழுது அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது அல்லவா, அதற்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இனி நம்ம வர இருக்கிறது. ஆகவே இந்த ரமலான் மாசத்தில் அல்லாஹு தஆலாவுடைய அந்த பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி, அல்லாஹுடைய அந்த நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி நாம் முன்னுக்கு வர வேண்டும், நாம் அதை செயலாக்க வேண்டும். அதே போல ஒரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ரமலான் மாசத்துல நோம்பு 20க்கு மேல 21 30 வரைக்கும் ஏத்திகாஃபுடைய நாட்கள். அந்த ஏத்திகாஃபுடைய நாட்களில் எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய அந்த 10 நாளில் எல்லாரும் பஜாரில் இருப்பாங்க, ஜவுளி கடையில் இருப்பாங்க, எல்லாரும் அங்க பர்ச்சேசிங்ல இருப்பாங்க. இங்க அமலை விட்டுட்டு எல்லாரும் ஆணும் பெண்ணும் எல்லாம் ஜவுளி கடை பூரா நிறைஞ்சு வழியும். இது மிகப்பெரிய தவறு. அன்பார்ந்த தாய்மார்களே, உங்களுக்காக வேண்டித்தான் நான் சொல்லுகிறேன். அந்த ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த 3வது 10 நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டிய அந்த 3வது 10 எல்லாரும் ஜவுளி கடையில் போய் கூட்டமா நிற்கிறோமே, எவ்வளவு பெரிய தப்பு. இதே போல ரமலானுடைய மாதத்தில் அசரு தொழுகைக்கு பின்னால் மகரிபு வரைக்கும், அசர்ல இருந்து மகரிபு வரைக்கும் பொன்னான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தஸ்பீஹ் செய்தாலும் சரி, என்ன துஆ செய்தாலும் சரி, எதை அல்லாஹு தஆலாவிடத்தில் நீங்கள் கேட்டாலும் வாரி வாரி தரக்கூடிய ஒரு நேரம் தான் அசர் டு மகரிபு. ஆனா அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? பள்ளியில பார்த்தீங்கன்னு சொன்னா சுபஹானல்லாஹ், கஞ்சி கிடைக்கல, சர்பத்து கிடைக்கல, வடை கிடைக்கல, பேரிச்சம்பழம் கிடைக்கல என்று சொல்லி அடிதடி போட்டு கொண்டிருப்பார்கள். வீட்டில் பெண்கள் எல்லாருமே அடுப்படியிலே பலகாரம் சுட்டு கொண்டிருப்பார்கள். சுபஹானல்லாஹ், பலகாரம் சுடக்கூடிய நேரமா அது? இதெல்லாம் நேரமா செய்ய வேண்டாமா? அதனால அன்பார்ந்த தாய்மார்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அசர்ல இருந்து மகரிபு வரைக்கும் ரமலான் மாசத்தில் பொன்னான அந்த நேரத்தில் நமக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்டு பெற வேண்டிய ஒரு நேரம் அசர் டு மகரிப். இதை மறந்து விடாதீர்கள். அதே போல தொழுதவர்களுக்கென்று தனி சொர்க்கம் கிடையாது, ஹஜ் செய்தவர்களுக்கென்று தனி சொர்க்கம் கிடையாது, ஜகாத் கொடுத்தவர்கள் என்று தனி கவுண்டர் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் நோன்பாளிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நோன்பாளிகளுக்கென்று தனி ஒரு கவுண்டர், தனி ஒரு வாசல், தனி ஒரு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்திற்கு பெயர் தான் ரையான். இந்த ரையான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்குள் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. ரையான் என்று சொன்னாலே தாகம் தீர்க்கக்கூடியது என்று பொருள். அந்த ரையான் என்று சொர்க்கத்துக்குள்ள ஒரு மனிதன் சென்று விட்டானியானால் அவனுக்கு காலம் பூரம் தாகமே எடுக்காது. சொர்க்கத்திற்குள் சென்றவர்களுக்கு கால நிர்ணயம் கிடையாது. 10 வருஷம் 100 வருஷம் என்று கிடையாது. காலம் பூரம் ஹாலிதீன ஃபீஹா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். காலம் பூராமே சொர்க்கத்தில் இருப்போம். அதுவும் இந்த ரையான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்குள் நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால் நமக்கு தாகமே எடுக்காது. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை நோன்பாளிகளுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம் என்பது கணக்கு தெரியுமா யாருக்காவது? எவ்வளவு பாவம் செய்கிறோம்? ஒவ்வொரு நிமிஷமும் பாவத்தில் நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். பேசினா பொய், எதை செஞ்சாலும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வது, இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டே இருக்கிறோம். சர்வசாதாரணமா பொய் சொல்லுவதல்ல, இன்னைக்கு சர்வசாதாரணமா போயிடுச்சு. போன் கையில் இருந்து சொன்னா பொய் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது 2வது பாவங்களுக்கு பரிகாரமாகும் இந்த நோன்பாகும். பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஆக்குறான். ஆகவே
இந்த ரமலான் மாசத்தை எந்த காரணத்தை கொண்டும் நாம் என்ன செய்துவிடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. 24 மணி நேரமும் காலை முதல் மாலை வரை நாம் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு இபாதத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நோன்பாளி தூங்கினாலும் கூட அதுவும் ஒரு இபாதத். நோன்பாளி நல்ல அசந்து தூங்குறான்னு சொன்னா அதுவும் ஒரு இபாதத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர்.